கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை கடந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து மேசியாவை குறித்து பாடல்களாக எழுதப்பட்ட பகுதிகளிலிருந்து நாம் 3 செய்திகளை தியானித்திருக்கிறோம். ஏசாயா 49 அதிகாரம் முதல் 13 வசனங்களிலிருந்து, ஏசாயா 42 முதல் 9 வசனத்திலிருந்து, அதைத் தொடர்ந்து ஏசாயா 49 முதல் 13 வசனங்கள், ஏசாயா 50 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி ஏசாயா 52 13 ஏசாயா 53 12 வரைக்கும். ஆனால் இந்த வேத பகுதி ஒரு லெங்தியா இருக்கிறதுனால 52ஆம் அதிகாரத்தினுடைய 3 வசனங்களில் இருந்து மாத்திரம் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்களில் இருந்து மாத்திரம் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வருவதற்கு முன்பதாக 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மேசியாவினுடைய வருகையை குறித்தும் அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார் என்றும் அவர் என்ன விதமான சூழலை சந்திப்பார் என்றும் அதற்கு அவருடைய பிரதிபலன் எப்படி இருக்கும் என்றெல்லாம் தீர்க்கமாய் எழுதியிருக்கிற காரியங்களை குறித்து நாம் கடந்த 3 வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய இந்த வேத பகுதியில முதலாவது 14வது வசனத்தை நாம் கவனத்தில் கொள்ள போகிறோம். டிசிவி டிரான்ஸ்லேஷன்ல நான் வாசிக்கிறேன், நீங்க உங்களுடைய வேதாகமத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். அவரை கண்டு பிரமித்தடைந்தவர்கள் அநேகர், அவரது தோற்றம் மனிதர் போலன்றி உருக்குலைந்ததாய் இருந்தது, அவரது சாயலும் மனிதர் போலன்றி சிதைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்கிற அந்த தருணத்தில் அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இது. ஒருவேளை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய பகுதிகளிலே நாம் வாசிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டதை பார்த்தவர்கள் மூலமாக எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். ஆனால் இங்கே அந்த சம்பவம் நடப்பதற்கு 700 வருஷத்துக்கு முன்பதாகவே அந்த சிலுவையில் அவர் அறையப்படும் போது, அவர் பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படும் போது அவருடைய தோற்றம், அவருடைய சாயல் எப்படி இருக்கும் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமத்தில் இருந்து அந்த வேத பகுதியை அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 14வது வசனம். இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். கவனிங்க, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த செய்தியில இந்த வசனத்தில அவருடைய தோற்றத்தை பார்த்து ஜனங்கள் பிரமிப்படைந்தனர். முதல் இந்த வசனத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? அவருடைய தோற்றத்தை கண்டு பிரமிப்படைந்தனர். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்த போது அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சூழல், அந்த காட்சி வர்ணிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே தீர்க்கதரிசி அதை குறித்து சொல்கிறான். அவருடைய தோற்றம் உருக்குலைந்து இருந்தது. எப்படி இருந்துச்சா? உருக்குலைந்து இருந்தது. அவருடைய சாயல் சிதைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை நம்ம எத்தனை படங்களில் காட்சிகளாக பார்த்தாலும் அந்த காட்சிகளில் பார்க்கிற அந்த தோற்றத்தை காட்டிலும் அந்த சாயலை காட்டிலும்
பல மடங்கு இந்த வார்த்தையின் அடிப்படையிலே அவருடைய சரீரம் உருக்குலைந்ததாக இருந்தது. அவருடைய சரீரம் எப்படி இருந்தது? உருக்குலைந்ததாக இருந்தது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து நியாய விசாரணை செய்யப்படும் போது, இங்க ஸ்கிரீன்ல பாருங்க, இரண்டு விதமான நியாய விசாரணை அவருக்கு செய்யப்பட்டது. ஒன்று யூத மார்க்கத்தின் அடிப்படையிலே ஒரு விசாரணை, அடுத்தது ரோம சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு விசாரணை. யூத மதத்தின் அடிப்படையிலே 3 விசாரணை, ரோம சட்டத்தின் அடிப்படையில் எத்தனை விசாரணை? 3 விசாரணை. அதாவது கெத்செமனே தோட்டத்திலே அவர் கைது செய்யப்பட்டது முதல் இரவு முழுவதும் அதிகாலை வரைக்கும் தொடர்ச்சியாக அவர் விசாரணைக்கு உட்பட்டுக் கொண்டே இருந்தார். கவனத்தில் கொள்ளுங்கள். முதலாவது, அவர் நியாயம் விசாரிக்கப்படுவதற்காக அண்ணாவினிடத்திலே கொண்டு போகப்படுகிறார். அண்ணாவினிடத்திலே கொண்டு போகப்பட்ட போதுதான் அவர் முகத்தில் அறையப்பட்டார். அதை குறித்து யோவான் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். யோவான் 18:22. இப்படி அவர் சொன்னபொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தார். ஆமா, இப்படித்தான் முதலாவது அங்கே உபத்திரவங்கள் ஆரம்பிக்கிறது. அதை தொடர்ந்து அந்த யூத மத விசாரணையின் அடிப்படையிலே அவர் காய்மா என்கிற பிரதான ஆசாரியின் வசமாய் கொண்டு போகப்படுகிறார். அந்த காய்மாவுக்கு முன்பதாக கொண்டு போகப்பட்ட போதுதான் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்திலே அந்த அவர் துப்பப்பட்டார், அவரை அறைந்தார்கள். இதெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க மத்தேயு 26:67. அவருடைய முகத்தில் துப்பி அவரை கூட்டினார்கள். அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞானதிருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். ஆமா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். லூக்கா 22:63. இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞானதிருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். அப்ப யூத மத விசாரணையின் அடிப்படையிலே முன்னாள் பிரதான ஆசாரியனும் இந்நாள் பிரதான அந்த காலத்தினுடைய பிரதான ஆசாரியனுமாக 2 பேரும் நியாயம் விசாரிக்கப்படும் போதும் அவர் அவமரியாதையாக நடத்தப்படுகிறார். அந்த காட்சியை தான் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். அவருடைய தோற்றம் உருக்குலைந்ததாக இருக்கிறது. அவரை பார்க்கிறவர்கள் பிரமிக்கிறார்கள். இவர் மேசியாவா? அவர்களை பார்த்தவர்கள் கண்டு திகைக்கிறார்கள். ஐயோ, மேசியாவினுடைய கோலமா இது என்று. மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து சனகரின் சங்கத்திலும் அவர் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். பாருங்கள், மத ரீதியிலான ஒரு நியாய விசாரணை இரவு முழுவதும் அதிகாலை வரைக்கும் நடந்த போதிலும் அவர் குற்றமற்றவராகவே காணப்பட்டார். குற்றமற்றவராக இருந்தும் அவர் குற்றவாளியை போல நடத்தப்பட்டார். குற்றவாளியை போல அவரை காயப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், நிந்தித்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்த ஒரு காரியம் திடீரென்று நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. அது ஏற்கனவே, அது என்றைக்கு இந்த மனு குலத்திற்குள் பாவம் வந்ததோ, ஸ்திரீயின் வித்து தலையை நசுக்கும் என்று சொல்லப்பட்ட ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகத்தான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே பாடுகளும் அந்த நிந்தைகளும் அவமானங்களும் நேரிட்டது. கவனிங்க, இது எல்லாம் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த யூதர்களுக்கு இவரை மேசியாவாக பார்க்க முடியவில்லை. அதுதான் ஆச்சரியம். அதுதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த சிந்தனைக்குரிய விஷயம். அவர்கள் கரங்களிலே வேதாகமம் இருக்கிறது. அவர்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்திலே அவர்களுக்காக வந்திருக்கிற மேசியா என்ன விதமான பாடுகளை படுவார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தேகம் உருக்குலைந்து காணப்படும் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்தை கரங்களில் வைத்திருக்கிறவர்கள், இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை தங்கள் கரங்களிலே வைத்திருந்தவர்கள்
இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் தங்களுக்கானது என்பதை அறிய அவர்கள் மனதற்றவர்களாய் இருந்தார்கள். அப்படி பாரம்பரியம் அவர்களை கடினப்படுத்தி வைத்திருந்தது. உலக வழிபாடுகள் அவர்களை கடினப்படுத்தி வைத்திருந்தது. வேதத்தினுடைய மகத்துவங்களை பார்க்க முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவர்களுக்கு கிடைக்காத ஒரு சாக்கியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையாக புறவினத்தாராகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனம் அவர் வாழ்ந்த காலத்திலே இருந்த ஜனங்களுக்கு புரிந்ததோ இல்லையோ, இன்றைக்கு தேவ சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு புரிகிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஊழியக்காரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினதின் மூலமாக அவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பாவ விடுதலை, பரிசுத்தமாக்கப்படுதல், இதையெல்லாம் குறித்து நாம் கவனத்தில் கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. கவனிங்கள், அது மட்டும் இல்ல, ரோம சட்டத்தின் அடிப்படையிலேயும் அவர் 3 இடத்திலே நியாயம் விசாரிக்கப்படுகிறார். பிலாத்துவின் இடத்திலே கொண்டு வருகிறார்கள், ஏரோது அன்னிபாசின் இடத்திலே கொண்டு வருகிறார்கள், திரும்பவும் கடைசியாக பிலாத்துவின் இடத்திலே கொண்டு வருகிறார்கள். இப்படி கொண்டு வரப்படுகிற அந்த விசாரணை காரியங்களை குறித்து நாம் சுவிசேஷ புஸ்தகத்தில் அறிந்திருக்கிறோம். இங்க ரெஃபரன்ஸ் போடப்பட்டிருக்குது, ஒருவேளை ஸ்கிரீன்ல பார்த்து எழுதுறவங்க எழுதிக்கங்க. ஆனா அதே நேரத்தில் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் பாருங்கள். 50ஆம் அதிகாரம், ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அப்போ தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட வசனங்களின் நிறைவேறுதலாகத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் நடந்தேறியதே அல்லாமல் அது ஏதோ ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. ஆனால் அந்த வேத வசனங்களை தங்கள் கரங்களிலே வைத்திருந்தாலும் இது எதிர்நிமித்தமாய் நேரிடுகிறது என்றோ, யாருக்காக இப்படி செய்யப்படுகிறது என்றோ, இதனுடைய மேன்மை என்னது என்றோ அறியாமல் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. கவனிங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாக தந்ததை குறித்து அநேகர் நினைக்கிறார்கள், என்னையா இது தெய்வம்னு சொல்றாங்க, சாமின்னு சொல்றாங்க, ஆனா அவரையே ரட்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு பரிதாபமான கோலத்தில் இருக்கிறாரே என்று அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள். நம்முடைய தேசத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ஜனங்களுக்கு அப்படி ஒரு மனம், அப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ற வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது பரபாசுக்கு செய்யப்பட வேண்டிய ஒன்று, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவனாய் இருந்த எனக்கு செய்யப்பட வேண்டிய ஒன்று, பாவமறியாத அவருக்கு பிதாவினுடைய வேலைக்காரருக்கு செய்யப்பட்டது. யாருக்கு செய்யப்பட வேண்டியது? பரபாசுக்கு செய்யப்பட வேண்டியது. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருந்த எனக்கும் நமக்கும் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் யாருக்காக செய்யப்பட்டதா? எனக்காக. இந்த புரிதல் எனக்கு இருக்குமானால் அவர் யாருக்காக மரித்தார், எதற்காக மரித்தார், அவர் மரிப்பதினால் எனக்கு என்ன மேன்மை என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு நாம் வாழுவதற்கு ஏதுவாக இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த காலை நேரத்திலே இந்த செய்தியினுடைய முதல் அந்த வசனத்தின் அடிப்படையிலே மேசியாவாகிய கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் இந்த உலகத்திற்கு மனிதனாக அனுப்பப்பட்டவர் என்ன பாடுகளை படுவார், அவரை பார்க்கிறவர்கள் அந்த தோற்றத்தை பார்த்து திகைத்து போவார்கள், பிரமிப்படைவார்கள் என்கிற அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கக்கூடிய விதத்திலே, திகைக்கக்கூடிய விதத்திலே அவருடைய கோலம், அவருடைய தோற்றம் உருக்குலைந்ததற்காய் மாறிப்போனதற்கு காரணம் நீங்களும் நானும் செய்த பாவங்களே, நீங்களும் நானும் நடப்பித்த அக்கிரமங்களே. நம்மை பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுவிக்கும் வண்ணமாகவே தன்னை பலியாக கிறிஸ்து சிலுவையிலே தந்தார். ஒருவேளை இதை அறிந்திருக்கிறோம், அறிந்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டுதான் நான் சபைக்குள்ளே வந்திருக்கிறோம்.
ஆனால் இவ்வளவு பாடுகளையும் ஏற்றவர் நான் எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் கவனத்தில் கொள்கிறதில்லை. ஐயா, எனக்காக உருக்குலைந்தவர், எனக்காக சிதைக்கப்பட்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்ன நினைக்கிறார்? இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அவருடைய பார்வையிலே சந்தோஷத்தை கொடுக்கிறதா அல்லது துக்கத்தை கொடுக்கிறதா? தேவ சபைக்குள் தான் வைக்கப்பட்டிருக்கிறோம், அவரை நினைவு கூறும்படித்தான் வந்திருக்கிறோம். ஆனால் இவ்வளவு உருக்குலைந்த சிதைந்த அந்த காரியத்தை எல்லாம் நமக்காக அனுபவித்தவர் இன்றைக்கு நான் வாழுகிற வாழ்க்கையை பார்த்து, என்னுடைய சிந்தனையை பார்த்து, என்னுடைய செயலை பார்த்து, என்னுடைய நடக்கையை பார்த்து, என்னுடைய அர்ப்பணிப்பை பார்த்து, என்னுடைய பொறுப்பை உணர்ந்து நடக்க வேண்டிய காரியங்களை பார்த்து அவர் சந்தோஷப்படக்கூடிய விதத்திலே இருக்கிறதா அல்லது அவர் துக்கப்படுகிறாரா? என்னை கேட்டால் இந்த உருக்குலைந்த சிதைந்த அந்த வலிகளை காட்டிலும் தேவ சபைக்குள் இருந்தும் தேவனுடைய எதிர்பார்ப்பை, பொறுப்பை உணராதவர்களால் வருகிற வலியே அவருக்கு மிகுந்ததா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், அவரை சரீரத்தில் அடித்து அவரை உருக்குலைத்து அவரை சிதைத்து போட்ட போது அவருக்கு நேரிட்ட வலியை காட்டிலும் அதிகமான வலியை இன்றைக்கு திருச்சபைகளே கொடுக்கிறது. காரணம், அவர் எதற்காக எனக்கு இந்த மேன்மையை பெற்று தந்தார், எந்த அடிப்படையிலே நான் வாழ வேண்டும் என்று தேவனால் எதிர்பார்க்கப்படுகிறேன் என்கிற காரியங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்களும் நானும் இப்படி உருக்குலைய வேண்டிய இடத்திலே, சிதைக்கப்பட வேண்டிய இடத்திலே நமக்கு பதிலாக கிறிஸ்து மரித்ததினாலே நமக்கு இந்த பெரிய சாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த சாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் அவரை பிரியப்படுத்தக்கூடிய விதத்திலே வாழுவதற்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அதை தொடர்ந்து இந்த மேசியாவை குறித்த பாடலின் 4வது பாடல், அதுல 13வது வசனம், அங்கதான் நமக்கு அந்த ஊழியக்காரன் தாசன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு எழுதப்பட்டிருக்கு. பாருங்க நம்ம பைபிள்ல, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். கவனிங்க, இதுவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, கவனிக்க வேண்டிய காரியம். நான் வரிசையை மாற்றி உங்களுக்கு சொன்னேன். முதலாவது 14வது வசனத்தினுடைய காரியத்தை சொன்னேன், இப்பொழுது 13வது வசனத்தை சொல்கிறேன். எதற்காக என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடைந்த அந்த கோலம் உருக்குலைந்ததாக, சிதைக்கப்பட்டதாக இருக்கிறார். அதை பார்க்கிற ஜனங்கள் திகைக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். ஓகேவா? ஆனா அவரை குறித்து பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறார்? என் ஊழியன் எப்படி செயல்படுவாரா? ஞானமாய் செயல்படுவார். எந்த காலத்துல, எந்த நாட்கள்ல? ஹலோ, தனக்கு பாடுகள் வந்த போதும், தனக்கு உபத்திரவங்கள் வந்த போதும், இந்த உலகத்துல அவர் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்யாமல் ஞானமாய் செயல்படுவார். ஆகவே அவர் எழுப்பப்படுவார், ஆகவே அவர் உயர்த்தப்படுவார், அவர் அதிக மேன்மைப்படுத்தப்படுவார். கவனிங்கள் ஐயா, இது மிகவும் முக்கியமான காரியம். பாருங்கள், என் ஊழியன் ஞானமாய் செயலாற்றுவார், அவர் எழுப்பப்பட்டு உயர்த்தப்பட்டு அதிக மேன்மைப்படுத்தப்படுவார். அப்படின்னா இந்த 13ஆம் வசனம் எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை எல்லாம் பட்டு, அதாவது அந்த 14வது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி உருக்குலைந்து சிதைக்கப்பட்டு அவர் மரணித்த பிறகு அவருக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்வாரோ? எழுப்பப்படுவார், உயர்த்தப்படுவார், மேன்மைப்படுத்தப்படுவார். இதை நம்ம அறிந்திருக்கிறோமா? அவர் என்ன செஞ்சார்? 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். அடுத்தது வலது பார்சத்துக்கு உயர்த்தப்பட்டார், இன்னும் அதிக மேன்மைப்படுத்தப்படுவார் என்று
ஏற்கனவே தீர்க்க தரிசனமா என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டது. சரி, இது ஏற்கனவே நடந்துவிட்ட நிகழ்வு, இனி நடக்க போகிற நிகழ்வும் கூட. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்தபோது அவர் ஞானமாய் விவேகமாய் நடந்ததினால் தனக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு வேலையை சரியாய் நிறைவேற்றி முடித்து தேவனுடைய சன்னிதானத்துக்கு போனார். திரும்ப சொல்றேன், இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த போது எப்படி வாழ்ந்தாரா? ஞானமாய் விவேகமாய் நடந்ததினாலே அவர் எப்படி இருந்தாரா? தனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த வேலையை செய்து முடித்தார். அப்படின்னா இதுல இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்டிருக்கிற நாம் இந்த உலகத்தில் வாழும் போது ஞானமாய் விவேகமாய் வாழ்ந்தால் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கங்கள் என்ன செய்யப்படும்? நிறைவேற்றப்படும். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை படிக்கும் போது நம்ம ரெண்டு வார்த்தைகள் நம்முடைய மனதிலே வைத்திருக்க வேண்டும். ஒன்று, நமக்கு பதிலாக இயேசு மரித்தார். ஒன்று, நமக்கு பதிலாக. இரண்டாவது, நமக்கு மாதிரியாக இயேசு மரித்தார். யாருக்கு மாதிரியா? நமக்கு மாதிரியா. இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த காலத்துல எல்லாமே அவர் எப்படியெல்லாம் டெசிஷன் எடுத்தார், அவர் எப்படி ஜெபித்தார், எந்த அடிப்படையில் ஜெபித்தார், இதையெல்லாம் பார்த்து பார்த்துதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த சபை வாழ்க்கையில நான் யாரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், யாரை பார்த்து கற்றுக்கொள்ளணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்காகத்தான் நம்ம வேதம் வாசிக்கிறோம், அதற்காகத்தான் வேதத்தை தியானிக்கிறோம். சுவிசேஷ புஸ்தகங்கள் 4 விதமான கோணத்திலே இயேசு கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கிறது. தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இன்னொரு கோணத்தை காண்பிக்கிறது, நிருபங்கள் இன்னொரு கோணத்தை காண்பிக்கிறது. மொத்தத்தில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் வேதாகமம் நமக்கு திட்டமாக கற்றுத் தருகிறது. இதையெல்லாம் வாசிக்கிற கேட்கிற நாம் அவரை மாதிரியாக கொண்டு வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யார் நமக்கு மாதிரி? அவர். ஏன்னா மனுஷனுடைய பார்வையில இயேசுவினுடைய ஊழியம் தோல்வியானது. மனுஷனுடைய பார்வையில இயேசு அடைந்த மரணம் தோல்வியானது. மனிதனுடைய பார்வையில அவர் அடைந்த அவமானங்கள் எல்லாம் ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய பார்வையிலேயோ அது எப்படி இருந்தது? எப்படி இருந்துச்சு? ஜெயமா இருந்துச்சு. இப்ப மனுஷனுடைய பார்வையில தோல்வியாய் தெரிந்த காரியம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது எப்படி மாறிடுச்சு? கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார். நல்ல கவனிங்க, திகைப்படைந்த ஒரு பார்வை இருக்கிறது. ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை பார்க்கும் போது 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி எப்படி பார்த்தாங்க? அவருடைய சரீரம் உருக்குலைந்திருந்தது, திகைப்படைந்து பார்த்தார்கள், சிதைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே தேவன் அதை எப்படி பார்க்கிறார்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில எப்படி சென்றார்? வெற்றி சிறந்தார். அப்போ உலகத்தின் பார்வையில இயேசுவின் ஊழியம் அது கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்துச்சு? இப்போ நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கை உலகத்தின் பார்வையில ஜெயமாக இருக்க வேண்டுமா, தேவனுடைய பார்வையில ஜெயமாக இருக்க வேண்டுமா? தேவனுடைய பார்வையில் ஜெயமாக இருக்க வேண்டுமானால் நான் அவர் எப்படி ஞானமாய் எப்படி விவேகமாய் செயல்பட்டாரோ அப்படி போல நாமும் செயல்பட வேண்டும். உலகத்தின் பார்வையில வெற்றியை பெற்றால் போதும், தேவனுடைய பார்வையில் நான் தோற்றால் பரவாயில்லை என்றால் உலகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். எங்கிருந்து கற்றுக்கொள்ளலாம்? ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய சகோதரர்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? பிரபலமா இருக்கிற விரும்புகிற மனுஷன் எங்க போகணும்? அங்க போகணும். ஆனா அவர் என்ன சொன்னாரு?
இல்ல. அப்போ உலகம் ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறது, அதன் அடிப்படையில் வெற்றி கிடைக்கும் என்று. ஆனால் தேவன் ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார், அந்த அடிப்படையில் ஒரு வெற்றி இருக்கிறது. இப்பொழுது நமக்கு தேவை தேவனுடைய பார்வையில் வெற்றியா, உலகத்தின் பார்வையில் வெற்றியா? இது ரொம்ப முக்கியம். இது எல்லாரும் டெசிஷன் எடுக்க வேண்டிய காரியம். இது பிரசங்கத்துல சொன்னதுனால, இது நம்ம காதுல விழுந்ததுனால மட்டும் வெற்றி வந்துடாது. இதை உள்வாங்கிக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பார்வையில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதை குறித்து தான் கவனமாக இருக்க வேண்டுமே ஒழிய மனிதனின் பார்வையில் வெற்றி அடைய நாம் நினைக்க கூடாது. மனிதனின் பார்வையில் வெற்றி அடைந்த அநேகர் தேவனின் பார்வையில் தோற்று போவார்கள். சம்பரமாய் வாழ்ந்தான். இந்த உலகத்தில் வாழ்ந்த போது சொல்லியிருந்திருக்கலாம், எப்படி சொல்லியிருப்பான்? கர்த்தரன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது அவனுடைய ஜெயம் நிலைத்து நிற்கவில்லை, அது தோற்று போனது. இன்றைக்கு திருச்சபை அநேக நேரங்களிலே உலகத்தின் பார்வையிலே ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு தான் போதிக்கிறதை தவிர தேவனின் பார்வையிலே ஜனங்கள் ஜெயத்தை பெற வேண்டும் என்று போதிப்பதில்லை. இதை அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஐயா, இங்கே கூடி சேர்க்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஜெயம் பெற்றவர்களாக வாழ்ந்துவிட்டு ஒரு நாளிலே அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கும் போது, அவருடைய அக்கினி பரிசோதிக்கும் போது நாம் தோற்று போனவர்களாய் காணப்படுவோமானால் அதில் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ நீங்களும் நானும் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது அவசியம். கவனிங்கள், அப்படி அவர் உயர்த்தப்பட்டதினால்தான், அவர் எழுப்பப்பட்டதினால்தான், மேன்மைப்படுத்தப்பட்டதினால்தான் சபைக்கு அவர் சொல்லுகிற அந்த பிரதான கட்டளையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அதிகாரம் எப்படி வந்தது? உலகத்தின் பார்வையில் அவர் ஜெயத்தை பெற்றிருந்தால் அவருக்கு அந்த அதிகாரம் கிடைத்திருக்காது. எபேசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து, எபேசியர் 1. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே நம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். நல்ல கவனிங்க, 14ஆம் வசனத்துல சொல்லியிருக்குது, இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த போது அவருடைய தோற்றம் உருக்குலைந்தது என்று. ஆனால் உலகத்தின் பார்வையிலே அது தோல்வி, ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது ஜெயம். ஆகவே தான் அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறாரு? இது எப்படி சாத்தியமாச்சு? இல்லையா? கவனிக்கணுமா வேண்டாமா? உலகத்தின் பார்வையில இப்போ ஒருத்தர் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் சிலுவையில இருந்து இறங்கி வா. இப்போ உடனே இறங்கி வந்திருந்தா இது சாத்தியமா இருக்குமா? அப்போ தேவனுடைய பார்வையில் ஜெயம் என்பதே ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்காக இருக்க வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில நாம செயல்படுறதுக்கு பேர் தான் ஞானம். எதுக்கு பேர் ஞானம்? தேவனுடைய பார்வையில் நான் ஜெயம் பெற வேண்டும். ஐயா, இந்த உலகத்திலே வாழும் போது உங்களுக்கும் எனக்கும் தேவையான அநேக காரியங்கள் இருக்கிறது. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனா அது ஒன்றும் நிரந்தரமானவைகள் அல்ல. அது எல்லாம் ஒரு நாளிலே எடுக்கப்பட்டுரும். அது எல்லாமே நம்மை விட்டு போய்விடும். ஒரு நாளிலே நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காணப்படும் போது நீங்களும் அவரும் மாத்திரம் தனித்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம், ஆவியிலே ஆராதிக்கிற அந்த தேவனை நீங்கள் முகமுகமாய் தரிசிப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி தரிசிக்கும் போது அவர் என்னை மேன்மைப்படுத்துவதற்கு உலகத்தின் அளவீடுகளில் அல்ல, அவருடைய அளவீடுகளின் படிதான் பார்ப்பார். அவருடைய அக்கினி தான் என்ன செய்யும்? பரிசோதிக்கும். அவருடைய அக்கினி பரிசோதிக்கும் போது நான் விலையேற பெற்றவனாக காணப்படுவதற்கு இந்த நாட்களிலே
ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமா? இந்த ஞானம் என்கிற வார்த்தை விவேகத்தோடு தொடர்புடையது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம். ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல்ல யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். நல்ல கவனிங்க, ஞானமா விவேகமா? இது ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். ஆங்கில வேதாகமத்தில் விஸ்டம் என்றும் ப்ரூடன்ஸ் என்றும் போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அந்த விவேகம் என்கிற வார்த்தைக்கு குட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, இயேசு ஞானமாய் நடந்தார் என்றால் அவர் விவேகமாகவும் நடந்திருக்கிறார். எப்படி நடந்திருக்கிறாரு? விவேகமாகவும். ஏனென்றால் விவேகம் என்பது செயலில் உள்ள ஞானம். என்ன ஞானம்? செயலில் உள்ள ஞானம். விவேகமானவர்கள் ஞானத்தை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஞானத்தை உடையவர்கள் விவேகம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. திரும்ப சொல்றேன், ஞானம் உடையவர்கள் விவேகத்தோடு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் விவேகம் உடையவர்கள் எதை உடையவர்களா இருப்பாங்க? ஞானத்தை உடையவர்களாக. இந்த ரெண்டும் சகோதரிகள். ஞானமும் விவேகமும் என்னதான்? இரட்டை சகோதரிகள். அப்ப இந்த இரண்டையும் பார்க்க வேண்டும். இப்போ எளிதா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க டூ வீலர்லயோ வண்டியிலயோ போயிட்டு இருக்கீங்க, ஏத்தாப்புல ஒருத்தர் வர. அப்படி வரும்போது நீங்க அவரை கவனிக்கிறீங்க, அவருடைய பார்வை உங்களை கவனிக்கவில்லை, ஏத்தாப்புல வர்ற வாகனத்தை கவனிக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ரூல்ஸ் பேசிட்டு இருந்தா வண்டி போயிடும், ஆள் போயிடும். என்ன பண்ணணும் சொல்லுங்க? இப்ப ஞானமா விவேகமா? இப்போ நான் பார்த்தேங்க, அந்த ஆள் என் வண்டி வர்றத பார்த்தான், பார்க்கவே இல்லை, அவர் எங்கேயோ யோசிச்சுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி போயிட்டு இருந்தேன் சொன்னா அதனால எந்த பிரயோஜனமே இல்லை. உடனே என்ன பண்ணணும்? மாறணும். அது செஞ்சாதான், அதை செயல்படுத்தினா மட்டும்தான். அதுக்கு பேர் தான் விவேகம். அதுக்கு பேர் தான் என்னது? விவேகம். அப்போ நம்ம சில நேரத்துல இந்த ஞானமும் விவேகமும் இருந்து, விவேகம் என்பது செயலில் உள்ள ஞானம். விவேகம் என்ன? செயலில் உள்ள ஞானம். அப்ப இயேசு கிறிஸ்து ஞானமாய் செயலாற்றினார் அல்லது ஞானமாய் நடந்தார் என்றால் அவருடைய செயல்களில் அது வெளிப்பட்டது. எதுல வெளிப்பட்டுச்சு? செயல்களில் வெளிப்பட்டுச்சு. கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்த நாட்களில் எல்லாம் அவர் ஞானம் உள்ளவராகத்தான் இருந்தார், இல்லையா? நம்ம எல்லாரும் தெரியும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் ஞானத்திலும் ஆமா, அவர் சின்ன வயசுல இருந்து அந்த காலத்தை 12 வயசுன்னு சொல்றாங்க சரித்திரத்தின்படி. அப்ப அவர் எப்படி இருந்திருக்கிறாரு? ஞானமா. ஞானமான என்ன? உலகத்தின் பார்வையில ஞானம் என்பது அடுத்தவனை ஏமாற்றுவது. உலகத்தின் பார்வையில ஞானம் என்பது என்னது? இப்போ ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாரு அல்லது ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாரு, பழைய பொருள் புது பொருள் சொன்னா அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? அதுக்கு பேரு அப்படியா? அப்படியே செயல்பட்டாரா? இல்ல, அதானே சொல்றோம். அவங்க ரொம்ப ஞானமா நடந்துக்கிறாங்க. பழைய பொருள் புது பொருள் வைக்கிறதுக்கு பேர் ஞானமா? அதுக்கு பேர் ஏமாத்துறது இல்லையா? கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவரை எத்தனையோ முறை கொல்வதற்கு முயற்சித்தாங்களா? ஜெபாலயத்தில் போதிக்கிறார், நாசரேத்தில், லூக்கா 4ஆம் அதிகாரம். அப்படி போதிக்கும் போது அவர் என்ன செஞ்சாங்கன்னு எழுதியிருக்குன்னா, செங்குத்தான ஒரு மலையிலிருந்து அவரை தள்ளிவிட எத்தனைத்தார்களாம். இப்ப அவர் என்ன பண்ணாரு? இப்ப நான் சொன்ன மாதிரிதான், ஏத்தாப்புல வண்டிக்காரன் எங்கேயோ பார்த்துட்டு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல? தனக்கு பவர் இருக்கணும், நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்ல. அவர் என்ன பண்ணாரா? விலகி போனாரா? அப்போ அவருடைய வாழ்க்கையை முன்கூட்டியே ஒப்படைக்கவில்லை.
இது அவருடைய ஞானம். வாழ்க்கை என்ன செய்யல, முன்கூட்டியே ஒப்படைக்கும். இப்போ நமக்கு சில நேரத்தில் பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்ம என்ன சொல்றோம்? நமக்கு வீட்டுல பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? செத்து தொலைக்கலாம். கொஞ்சம் பக்கத்துல உங்க பாருங்க, வீட்டுல அப்படி புலம்புற ஆட்கள் தான். இயேசுவுக்கு என்ன சொல்லி இருக்கிறது? ஞானமாய் செயல்படுறதுன்னா, மற்றவன் கொலை பண்றதுக்கு வந்தா கூட அவர் இந்த உலகத்துல நான் நிறைவேற்ற வேண்டிய வேலையை நிறைவேற்றி முடிக்காம என்னுடைய காரியத்தை நினைச்ச மாட்டேன், முடிக்க மாட்டேன். இது மிகவும் அவசியம், அருமையானவர்களே. ஒருவேளை நம்ம அந்த சம்பவத்தை எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல. எந்த ஊர்ல பிறந்தாரோ அந்த ஊர் பேரை சொல்லிதான் இன்னைக்கு வரைக்கும் நசரேயன்னு அழைக்கப்படுறார். ஆனால் அந்த ஊர்ல இருக்கிற ஜெபாலயத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இவரை என்ன செய்யறதுக்கு பாக்குறாங்க? சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் படி பார்த்தா ஒரு சபைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சபை என்ன செய்கிறது? ஒருவனை கொலை செய்ய முயற்சிக்கிறது. உடனே அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணார்? இரண்டாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை ரொம்ப கவனிக்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் வேகமா யாராவது வாசிக்கிறீங்களா? இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நல்ல கவனிங்களேன். ஏத்தாப்புல இருக்கிறவங்களை குறிச்ச எல்லா காரியங்களும் அவருக்கு தெரிஞ்சிருந்ததுனால எல்லாரோடையும் அவர் என்ன செய்யலையா? இணங்கலையா? மனுஷருடைய உள்ளத்தில் இருக்கிறதை அவர் அறிந்திருந்ததினால், மனுஷருடைய சுபாவங்களை அவர் அறிந்திருந்ததினால அவர் என்ன செய்யல? எல்லாரோட இணங்கி போகல. அப்ப ஞானமா செயல்படுறதுன்னா என்ன? விவேகமாய் செயல்படுவதுன்னா என்ன? நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு தெரியும். சொல்லுங்க. நம்ம சொந்தக்காரங்களுக்கு நமக்கு முதுகுல குத்துவான்னு தெரியும், நம்ம கூட முதுகு உடை கொடுத்துட்டு அதான் ஞானம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன சொல்லி இருக்குது? அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருக்கிறதை, இது எல்லா காலத்திலும் அவருக்கு தெரிந்திருந்தது. அவர் தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவருக்கு என்ன தெரிஞ்சது? கூட இருக்கிற ஆட்கள் இப்ப 5000 பேர் அப்பத்தை சாப்பிட்டுட்டு அவரை ஃபாலோ பண்ணி வர்றாங்க. போட்டெல்லாம் எடுத்துட்டு அவரை துரத்தி பிடிச்சிட்டு வர்றாங்க. அவர் என்ன சொன்னாரு? அங்க எழுதியிருக்குது, தன்னை ராஜாவாக்க துணிகிறார்கள் என்று அறிந்து அவர் என்ன செஞ்சார்? அப்போ ஜனங்களுடைய சுபாவங்களை அறிந்து அதற்கு ஏற்றார் போல அவர் செயல்பட்டார். ஜனங்களுடைய இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? நம்மளை யாராவது ராஜாவா மாத்துறாங்கன்னு வச்சுங்களேன், அப்பா அதெல்லாம் கவனிக்க வேண்டியது. அடுத்தது அவருடைய வாழ்க்கையில அவர் பதில் சொன்ன விஷயங்கள் நமக்கு தெரியும். அவர் வேத பாரகர்கிட்டையும் பரிசேயர்கிட்டையுமே அவர் உரையாடுகிற அந்த சம்பாஷிக்கிற தருணங்கள்ல அவர் எப்படி பதில் சொன்னாரு? நிறைய நேரத்தில் அது பதிலாக இருக்காது, அது அவர்களுக்கான கேள்வியாக இருக்கும். அப்படிதானே? ஆமாவா? இயேசு கிறிஸ்து அவர் பதில் சொல்றாரா, திரும்ப அவங்களுக்கு கேள்வி கேட்கிறாரா அப்படின்னு புரிந்த முடியாது. அப்படிதான் எப்படி இருக்கும் பதில். நல்லா கவனிங்களேன். இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம். அடுத்தது, இப்போ கேட்கக்கூடிய ஜனங்கள், தன்னிடத்தில் பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்கள் எவ்வளவு அவங்களால புரிந்து கொள்ள முடியுமோ அதற்கு ஏற்றாற் போலத்தான் அவர் பேசினார். இவர் சர்வ ஞானம் உள்ளவர். இவர் யாரு? சர்வ ஞானம் உள்ளவர். ஆனா இவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஞானத்தை எல்லாத்தையும் காட்டல. என்ன பண்ணாரு? அவர்களுக்கு தகுந்தாற் போல விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லும் போது அந்த விவசாய பணியில இருந்த ஜனங்களுக்கு என்ன செஞ்சது? புரிஞ்சது. அதுக்கு பேர் தான் என்னது? விவேகம். அதுக்கு பேர் தான் என்னது? விவேகம்.
நல்ல கவனிங்க, செயல்முறையில அவருடைய செயல்பாடுகளை நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ண வேண்டியது அவசியம். இதெல்லாம் நமக்கு வசனமா தெரியும், சம்பவமா தெரியும். ஆனா இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? அடுத்தது ஒரு பரிசேயன் வேத பாரகன் ஒருவன் வருகிறான். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். அங்க ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இந்த வேத பாரகனுடைய வாழ்க்கை அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஓகேவா? அது அந்த கான்வர்சேஷன் எங்க ஆரம்பிக்குதுன்னா 28வது வசனத்துல ஆரம்பிக்குது. வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறான். ஓகேவா? இப்போ அங்க ஆண்டவர் அந்த கான்வர்சேஷனுடைய முடிவுல என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. 34வது வசனம். யாரா வாசிங்க? அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்றார். நல்ல கவனிங்க, வேத பாரகர்கள் பொதுவாக இயேசுவை மேசியாவாக என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. ஆனா இவனை எப்படி பார்க்கிறாரு? விவேகமாய் உத்தரவு சொன்னதுனால அப்போ அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி, அவனை என்ன என்கரேஜ் பண்ற மாதிரி என்ன சொல்றாரு? எப்போ நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்னல்ல, தூரமானவன் அல்ல. அடுத்தது யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சரி போதும். 39ஆம் வசனத்துல நம்ம தமிழ் பைபிள் எப்படி எழுதிருக்குன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் இருக்குது. வேற ஏதாவது டிரான்ஸ்லேஷன் பார்க்க முடியுமா? தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ? அதுல அப்படி இல்லை. அதாவது ஓய்வு நாள்ல யூதர்கள்ட்ட நடக்கிற கான்வர்சேஷன் தான் அது. அந்த கான்வர்சேஷன் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தினுடைய 16வது வசனம் நினைக்கிறேன், அங்கிருந்து ஆரம்பிக்குது. ஒரு நீண்ட உரையாடல். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இயேசு அந்த வார்த்தையை சொல்றார். வேத வாக்கியங்களை ஆராய்கிறீர்கள் என்று. இங்கிலீஷ்ல 39வது வசனம் எப்படி இருக்கு? இல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி மட்டும் போதும். நீங்கள் ஆராய்கிறீர்கள், ஆராய்ந்து பாருங்கள் இல்ல. ஆமா, நீங்க வேதத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நல்லா படிச்சிட்டு இருக்கீங்க. நமக்கு தமிழ்ல ஏன் அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. பார்க்கிறீர்கள், நல்லா கவனிங்க. டிசிவில அப்படிதான் போடுது, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள். வேதத்தை அறியாதவர்களிடத்தில் அவர் பேசல. ஏன்னா அந்த கான்வர்சேஷன் ரொம்ப முன்னாலே ஆரம்பிச்சிருது. ஓய்வு நாள்ல யூதர்களோடு தான் அந்த சம்பாஷணை இருக்குது. அந்த கான்வர்சேஷனுடைய முடிவுல தான் அவர் அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், அவைகளில் நித்திய ஜீவன் உண்டென்று என்னை குறித்து என்ன செய்யுது? அவைகள் தான் சாட்சி கொடுக்கிறது. அப்போ அந்த கான்வர்சேஷன்ல முடிவுல ஒரு கொஸ்டின் மார்க் கூட முடிக்கல, அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுற. ஆனா அவங்க யாரையும் ஏற்றுக்கொள்ளல, மேசியாவாக ஏற்றுக்கொள்ளல. அப்போ ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, அதுலயும் விவேகமா இருக்கிறது. அந்த கான்வர்சேஷனுக்கு பதில் சொல்லும் போதும் அவர் ரொம்ப விவேகமாக பதில் சொல்கிறார். அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல, அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்துல. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய காரியமா இருக்கிறது. அடுத்தது அவர் விவேகமாய் செயல்பட்ட காரியம் பாத்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல அங்க
நிக்கோதேமு என்கிற மனிதனோடு நடக்கிற சம்பாஷணைகளை பார்க்கிறோம். இப்ப நிக்கோதேமு யூத ஒரு போதகனாக இருக்கிறான். அவனை பொறுத்தவரையில் அவனுக்குள்ள அவன் ஒரு டீச்சர், பைபிள் டீச்சரா இருந்ததுனால அவன் என்ன நினைச்சிருப்பான்னா, வேத போதனை ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் போதும் என்று நினைத்திருப்பான். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுக்கு எது முக்கியம்? மறுபிறப்பின் வாழ்க்கை முக்கியம். நல்ல கவனிங்க. அதாவது எந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அவர் கரெக்ஷன் பண்றார். யாரா இருந்தாலும் என்ன செய்யறாரு? சில இடத்துல உற்சாகப்படுத்துகிறார், சில இடத்துல என்ன பண்றாரு? கரெக்ஷன் பண்றார். அப்போ இயேசு கிறிஸ்து ஞானமாய் செயலாற்றினார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் அல்ல, ஒரு நேரம் அல்ல, அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த எல்லா தருணத்திலும் எல்லா சூழலிலும் அவர் எப்படித்தான் இருந்தார்? விவேகமாய் ஞானமாய் செயல்பட்டார். ஆகவே தான் அவர் தேவனால் என்ன செய்யப்பட்டாராம்? எழுப்பப்பட்டார். அவர் தேவனால் என்ன செய்யப்பட்டாராம்? உயர்த்தப்பட்டார். அவர் தேவனால் என்ன செய்யப்பட்டார்? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை குறித்து எபேசியர் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி எழுதுகிறார் பாருங்க. 1ஆம் அதிகாரம் எபேசியர் 1:8. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எந்த கிருபையை? முந்தின வசனத்தில் பார்த்தா, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் எங்களிடத்தில் என்ன செய்யப்பட்டார்? பெருக பண்ணினார். அப்போ அவர் ஞானமாய் நடந்தது மாத்திரமல்ல, அந்த ஞானத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், அதனாலதான் ரட்சிப்பின் திட்டம் எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்று நமக்கு தெரிகிறது. ஒரு நாள் நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்தோம், தேவனை தேடாதவர்களாக இருந்தோம், உணர்வற்றவர்களாக இருந்தோம். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் கிருபையாக நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் தன்னை பலியாக தந்ததினாலே, அவரை விசுவாசிப்பதினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். இந்த ஞானத்தை அவர் நமக்குள்ளே என்ன செய்திருக்கிறாரா? பெருக பண்ணியிருக்கிறார். இப்ப நமக்குள்ள தந்திருக்கிற ஞானம் எதுக்கு? அவர் மட்டும் இல்ல. ஏசாயா 52:13 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஊழியக்காரன் மேசியா ஞானம் உள்ளவர். இப்பொழுது இந்த வசனத்தின்படி யார் ஞானம் உள்ளவர்? நாமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஞானம் உள்ளவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? நாமும் ஞானம் உள்ளவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்றால் இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனாலதான் அங்கே 9ஆம் வசனத்திலே 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார், காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை, ஆமா, இன்றைக்கு பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட கூட்டி சேர்க்கப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது அவருடைய சித்தம். இதை புரிந்து கொள்வதற்கும் இதற்கு ஏற்றாற் போல வாழ்வதற்கும் தேவன் தம்முடைய சபையை வாஞ்சிக்கிறார். அப்போ ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற அந்த கிருபையை குறித்த ஞானத்தின் அடிப்படையிலே விவேகமாய் இந்த உலகத்திலே நான் வாழும்போது ஒரு நாளிலே நானும் அவருடைய சன்னிதானத்திலே காணப்படுவேன். அதைத்தானே இயேசு சொன்னார், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன். அப்போ எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு தேவ நோக்கம் வைக்கப்பட்டு அதை அவர் ஞானமாய் செயலாற்றி அதை நிறைவேற்றுவதன் அடிப்படையில் ஒரு மேன்மையான ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றாரோ, அப்படி போலவே ஒரு தேவனுடைய சபைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் இதே காரியங்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ உலகத்தின் பார்வையில் அல்ல, நான் தேவனுடைய பார்வையில மேன்மைப்படுத்தப்பட்டவனாக காணப்பட வேண்டும். அதற்கு எனக்கு என்ன தேவையோ அதை செயல்படுத்துகிறதிலே தான், அதை பேசுகிறதிலே தான் ஞானம் இருக்கிறது. அதை செயல்படுத்துகிறதுல என்ன இருக்குது? ஞானம் இருக்குது. மற்றபடி உலகத்தின் பார்வையில நான் ஏமாற்றுவது, நான் சம்பாதிப்பது, என் பொருளை பெருக்குவது அல்ல. ஏனென்றால் இது எதுவும் அங்கே உதவாது.
இது எதுவும் எங்க உதவாது, அங்க உதவாது. அங்க போகும்போது வெறுங்கையா தான் போகணும். ஒண்ணும் கொண்டு வந்ததும் இல்ல, ஒண்ணும் கொண்டு போறதும் இல்ல. அப்போ இந்த உலகத்துல வாழும்போது போதும் என்கிற மனதோடும் அங்கே போகும்போது அவருடைய அந்த மேன்மையான மகத்துவத்தை நான் இழந்துவிடக் கூடாது என்பதும் இந்த தேவனுடைய சபைக்குள்ள இருக்க வேண்டிய ஜனங்களுக்கு ஒரு ஞானமாக விவேகமாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஞானம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. அங்க போகும்போது நமக்கு வர வேண்டிய மேன்மை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அங்க போகும்போது எனக்கு வர வேண்டிய உயர்வை நான் இழந்து விடக்கூடாது. அதற்கு இந்த உலகத்தில் வாழும்போது தேவையற்ற காரியங்களுக்கு நான் இடம் கொடுத்து விடக்கூடாது. சரீர பிரகாரமான இச்சைகளுக்கோ உலகத்தின் வஞ்சனைகளுக்கோ பிசாசின் தந்திரங்களுக்கோ இடம் கொடுத்து தேவன் எனக்கு வந்து வைத்திருக்கிற மேன்மையை நாம் இழந்து போகாதபடி ஞானமாய் விவேகமாய் இயேசு நடந்தது போல நடக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ அவருக்கும் தசை திருப்பெல்லாம் இருந்திருக்கு. யாருக்கு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவரை ராஜாவாக தீர்க்கதரிசியாக இப்படி எல்லாம் செய்யறதுக்கு நிறைய காரியங்கள் இருந்திருக்குது. ஆனா அதுக்கெல்லாம் அவர் என்ன செய்யல, விட்டு கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா கெத்செமனே தோட்டத்துல அவருக்கு வந்த அந்த பாடுகளின் அழுத்தம் இருக்கு இல்லையா, அங்க என்ன இருக்குது, அதாவது என்ன சொல்றாங்கன்னா வியர்வை சுரப்பிகளின் வழியாய் ரத்தம் வெளியே வந்தது. எப்படி என்ன வந்துச்சு? வியர்வை சுரப்பில என்ன வந்துச்சா? ரத்தம். இப்போ வியர்வை சுரப்பில ரத்தம் வரணும்னா ரத்த நாளங்கள் வெடித்திருக்க வேண்டுமா? நரம்பு எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? வெடிச்சிருக்கணும். அப்படி ஒரு பாவத்தினுடைய அழுத்தம் அவர் மேலே கொடுக்கப்பட்டிருந்தது. அதனாலதான் அவர் ஜெபித்தார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமால நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு ஜெபித்த பிறகு அவர் பலப்படுத்தப்பட்டார். அப்படிப்பட்ட தருணத்திலே மறித்திருக்க வேண்டும். அந்த தருணத்தில் என்ன செஞ்சிருக்கணும்? சாதாரணமா ரத்த நாளங்கள் வெடித்த பிறகு ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, உயிரோட இருக்க முடியாது. ஆனா அவர் எப்படி? அப்போ காலத்துக்கு முந்தைய மரணத்துக்கு அவர் ஒருபோதும் இடம் கொடுக்கவில்லை. காலத்துக்கு முந்தைய மரணத்துக்கு அவர் ஒருபோதும் இடம் கொடுக்கல. தன்னை குறித்த தேவ சித்தத்துக்கு மாறான எந்த காரியங்களுக்கும் அவர் இடம் கொடுக்கல. எல்லா திசை திருப்பல்களுக்கும் மத்தியில ஞானமாய் செயலாற்றினார். ஆகவே அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார், அவர் உயர்த்தப்பட்டார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டார். இப்ப நமக்கும் ஒரு விசுவாசம் இருக்குது. பவுல் சொல்றாரு, எப்படி ஆயினும் கிறிஸ்துவோடு கூட நான் உயிர்த்தெழும்படிக்கு. ஆமாவா? நமக்கெல்லாம் என்ன இருக்குது? இப்ப கள்ளத்தோட்டத்தில் கொண்டு புதைக்குமா என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முன்பு. அப்ப இந்த உலகத்தில் வாழும்போது நான் எப்படி வாழணும்? நான் அடிக்கடி சொல்றேன், கிறிஸ்தவ கல்லற தோட்டத்தில் புதைக்கிறதுனால அல்லது புதைச்ச இடத்துல ஒரு சிலுவை நாட்டி வைக்கிறதுனால நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த உலகத்தில் வாழும் போது நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து வாழ வேண்டும். அதுவே என்னை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகும். விசுவாசிக்கிறீங்களா? இல்ல சிலுவை வச்சா போதும் எனக்கு தெரியல. ஆனா இயேசுவை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிதான் வாழ்ந்திருக்கிறாரு? எல்லா காலத்திலும் ஞானமாய் செயலாற்றினார். அப்படி போல அந்த ஞானத்திற்கான அந்த விவேகத்திற்கான வெகுமதி தான் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ வாசிங்க அந்த 13ஆம் வசனத்தை. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு. ஆமா, அவர் உயர்த்தப்பட்டார். எபேசியர் 1:21 படி உயர்த்தப்பட்டார். அடுத்தது மேன்மையும் அவர் மேன்மைப்படுத்தப்பட்டார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 11 வசனம் வரைக்கும், ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி மகா உன்னதமாய் இருப்பார், அவர் மகிமைப்படுத்தப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்கு ஒரு மாடலா வைக்கப்பட்டிருக்கிறார். தன் மேல ஒரு தேவ நோக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு சாதகமற்ற சூழல்கள், திசை திருப்பல்கள், நிறைய காரியங்கள் இருக்குது, வஞ்சகங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி அவர் ஞானத்தோடும் விவேகத்தோடும் நடந்து தேவ நோக்கத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அடுத்தது 3வது பாயிண்ட், 15வது வசனம் வாசிங்க. அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள்,
ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சரி, இப்போ இந்த வசனத்துல முதல் பகுதி கொஞ்சம் கடினமானது, ஆனாலும் கொஞ்சம் நம்ம பார்க்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இப்போ நான் போட்டிருக்கிற GCV டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னா, அநேக நாடுகள் அவரை கண்டு திகைப்பார்கள். எப்படி இருக்குது? திகைப்பார்கள். நம்ம தமிழ் பைபிள் எப்படி இருக்குன்னா தெளிப்பார்கள். எப்படி இருக்குது? தெளிப்பார்கள். இப்போ இது ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு கருத்து போல காணப்படுகிறது. இப்ப தெளிப்பார்கள் என்பது சரியா, திகைப்பார்கள் என்பது சரியா? ரெண்டையுமே எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த தெளிப்பார்கள் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் ஏன் யூஸ் பண்ணிருக்காங்க? ESV-ல பாத்தீங்கன்னா தெளிப்பார்கள் என்பதற்கு பதிலாக திடுக்கிட செய்வார்கள். எப்படி இருக்குது? திடுக்கிட செய்வார்கள். இப்போ இந்த GCV டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்காங்கன்னா தெளித்தல் என்பதற்கு பதிலாக பிரமிப்பார்கள் அல்லது திகைப்பார்கள் அப்படின்னு. ஏன் இந்த வார்த்தையில இது பொதுவாகவே என்ன சொல்றாங்கன்னா, இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனாலும் நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கவனிங்க, தெளிப்பார்கள் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா தனி மனிதனுக்கு தான் பொருந்தும். தெளித்தல் என்கிற வார்த்தை யாருக்கு தான் பொருந்தும்? தனி மனிதனுக்கு. ஆனா இங்க நாடுகளை குறித்து பேசுகிறது. யாரை குறித்து பேசுறாங்க? நாடுகளை குறித்து. அப்போ தனி மனிதனுக்கு சொல்லப்படுகிற காரியம் நாடுகளுக்கு எப்படி பொருந்தும் என்கிற கேள்வி வருகிறது. தனி மனுஷனுக்கு எப்படி? அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது இப்படி எழுதுறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுக்கு முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆமா இங்க சிதறி போயிருக்கிற பரிசுத்தவான் ஒவ்வொருவரை குறித்து சொல்லும்போது பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியும் ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலின்படியும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டதின் அடிப்படையிலேயும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் என்று தனி மனிதனை குறித்து எழுதப்படுகிறது. யாரை குறித்து எழுதியிருக்குது? அதே மாதிரி எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிறோம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போ இந்த இடத்துல இந்த தெளிக்கப்படுதல் என்பது தனி மனிதனுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிக்கப்படுதல் என்ன? ஒரு பிராயச்சித்த பலி, அதனுடைய ரத்தம் பலிபீடத்தின் மேலே தெளிக்கப்படுகிறது, பனிமூட்டுகளின் மேலே தெளிக்கப்படுகிறது, கிருபாசனத்தின் மேலே தெளிக்கப்படுகிறது. இப்படி தெளிக்கப்பட்ட ரத்தத்தினாலே கிடைத்திருக்கிற தனி மனிதனுக்கான பாவ மன்னிப்பை குறித்து பேசுகிறது. தனி மனிதனுக்கான பாவ மன்னிப்பை குறித்து பேசுகிறது. இன்னும் சொல்ல போனா இந்த தெளிப்பார்கள் என்கிற வார்த்தை முதலாவது ஒரு மனிதன் அடைய போகிற ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. எதை குறித்து பேசுகிறது? முதலாவது ஒரு மனிதன் அடைய போகிற ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. அப்படி பேசின பிறகு அடுத்த அதே அந்த 15ஆம் வசனத்துடைய தொடர்ச்சியாக அவரின் நிமித்தம் அரசர்களும் ராஜாக்களும் என்ன செய்வாங்களாம்? தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வார்கள். நல்ல கவனிங்க. அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, தனி மனிதனுக்கு கிடைக்கிற அந்த தெளிக்கப்படும் இரத்தத்தினால் வரப்போகிற ரட்சிப்பு, அதை தொடர்ந்து அந்த செய்தி புறவின தேசங்களுக்கு அறிவிக்கப்படும் போது அவர்கள் அதை வாய் மூடி கொள்வார்கள். அப்படிதான் GCV-ல இருக்கு. எப்படி இருக்குது? ஆமா, தேசத்தின் ராஜாக்கள் தனி மனிதர்களுக்கு கிடைக்கிற ரட்சிப்பை குறித்து அவர்கள் என்ன செய்வாங்களாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய வாயை மூடிக்கொள்வார்களாம்.
அடுத்தது இன்னொரு விதத்துல நம்ம இதை பார்க்கிறதா இருந்தா, அதாவது இன்னொரு விதத்துல நம்ம பார்க்கிறதா இருந்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் காலத்துல இந்த வசனம் நிறைவேறும் அல்லது அந்த முந்தின பகுதி நிறைவேறும் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். முந்தின பகுதி என்ன செய்வாங்க? நிறைவேறும். அப்பந்தான் அநேக நாடுகள் அவரை கண்டு என்ன செய்வாங்க? திகைப்பார்கள். அவரை கண்டு என்ன செய்வாங்களா? அட் பிரசன்ட்ல தெளிப்பார்கள் என்கிற வார்த்தை பொருந்தும். 2ஆம் வருகையின் போது என்ன வார்த்தை பொருந்தும்? திகைப்பார்கள் என்கிற வார்த்தை பொருந்தும். இப்பொழுது நமக்கு கிடைக்கிற ரட்சிப்பு, நமக்கு கிடைக்கிற பாவ மன்னிப்பு, இதன் அடிப்படையில் இந்த உலகத்தின் ராஜாக்கள் ஒன்றும் வாய் பேச முடியாமல் மூடிக்கொள்வார்கள். இன்னொரு நாள் வருகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது அவர்கள் திகைப்பார்கள். அப்பொழுதும் அவர்கள் தங்கள் வாய்களை என்ன செய்வாங்க? மூடிக்கொள்வாங்க. இப்படிதான் இந்த பகுதியை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஓகேவா? நான் சொல்ற புரியுதா? திரும்ப ஒரு முறை சொல்றேன். அட் பிரசன்ட்ல நமக்கு கிடைக்கிற அந்த தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்தில் நாம் வந்ததின் மூலமாக நமக்கு கிடைக்கிற பாவ மன்னிப்பு, பாவ விடுதலை, இதன் அடிப்படையில உலக ராஜாக்கள் வாய்களை என்ன செய்வாங்களோ? மூடிக்கொள்வாங்க. அடுத்தது இன்னொரு காலம் வருகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது அவரை கண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் கர்த்தாதி கர்த்தராக அவர் வரும்போது அவர்கள் திகைப்பார்கள். அப்பொழுதும் அவர்கள் அவருடைய வாய்களை என்ன செய்வாங்க? மூடிக்கொள்வார்கள். சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வசனத்தை படிக்கணுமாயா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நமக்கு எப்பவுமே என்ன பிரச்சனைன்னா, இந்த பவுல் இருக்கிறார் இல்லையா, அவர் கொஞ்சம் துடுக்கான பேர் வழி. ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். ரோமர் 15ஆம் அதிகாரம். அவர் தன்னுடைய ஊழியத்தை குறித்து எழுதுகிறார். 19ஆம் வசனத்துல இப்படி, எருசலேம் துவங்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூர்ணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இப்ப தன்னுடைய ஊழியத்தை நான் பரவின ஜாதிகளுக்கு எப்படி நான் கொண்டு போனேன் அப்படிங்கறத சொல்லிட்டு, மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே. இந்த வார்த்தை எங்கிருந்து எடுக்கிறார்? அவரு இந்த வசனத்திலிருந்து எடுக்கிறார். ஏசாயா 52:15 இருந்து தான் அவர் மேற்கோள் காட்டுறார். எழுதியிருக்கிறபடியே, நான் மற்றவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இப்ப பவுல் இந்த வசனத்தை எதுக்காக கையாளுறார்? 2ஆம் வருகைக்காகவா, முதல் வருகைக்காகவா? சொல்லுங்க. பவுல் இந்த வசனத்தை எதுக்காக எடுத்திருக்கிறார்? முதல் வருகைக்காக தான் எடுத்திருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அப்போ இதை எப்படித்தான் நம்ம எடுக்க முடியும்னா, அநேக நாடுகள் அவரை கொண்டு ரத்தம் தெளிக்கப்பட்டு பாவ மன்னிப்பையும் பாவ மீட்பையும் ஜனங்கள் பெற்றுக் கொண்டது நிமித்தமாய் அரசர்கள் என்ன செய்வாங்களா? தங்கள் வாய்களை மூடிக்கொள்வார்கள். சொல்லப்படாததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாததை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறபடியே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா தேசத்தாருக்கும் என்ன செய்யப்பட வேண்டுமாம்? பிரசங்கிக்கப்பட வேண்டுமாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, யோசிச்சு பாருங்க. யூதர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து மேசியா என்கிற அந்த வார்த்தைகளை குறித்த புரிதல் இல்லை என்கிற அடிப்படையில தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா யாருக்கு புரிஞ்சிருக்குது? இந்த மேசியாவின் பாடல் யாரை குறிக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்திருந்தா? அறிந்திருந்தான். ஆகவே தான் இந்த மேசியாவை குறித்த செய்தியை அவன் எருசலேமிலிருந்து இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் எல்லா அறிவிக்கப்படாத பகுதிகளுக்கும் அவன் அறிவித்துக் கொண்டே இருக்கிறான். மற்றவருடைய அஸ்திவாரத்தின் மேல் அவன் கட்ட விரும்பவில்லை. அப்படின்னா அறிவிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலேயே தன்னை சுவிசேஷனாகவோ அப்போஸ்தலனாகவோ காண்பித்துக் கொள்ளவில்லை. சொல்றோம், கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத ஸ்பானியா போன்ற தேசங்களிலும் கூட நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு நாடுகிறேன். ஏன்னா அதை தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிற பகுதியில அந்த வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கு. எந்த தேசத்து வரைக்கும் போகணும்னு நினைக்கிறார் அவர்? ஸ்பானியா தேசத்துக்கு, ஸ்பெயின்.
24ஆம் வசனத்துல, நான் ஸ்பானியா தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களிடத்தில் கண்டுகொள்ளவும். அப்ப கவனிங்க, அப்ப சபைக்குள்ள வந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று மேசியாவாகிய கிறிஸ்து ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டு அதனுடைய நிறைவேறுதலாக இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் விசுவாசிக்க வேண்டும். அடுத்தது, அந்த வார்த்தை எந்த அடிப்படையில புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பனிமுட்டுகளின் மேலும் கிருபாசனத்தின் மேலும் தெளிக்கப்பட்டதனால கிருபையாக நாம் தேவனிடத்தில் சேரும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இப்படி பெற்றிருக்கிற நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சாக்கியத்தை பார்க்கிற புறவின தேச ராஜாக்கள் திகைத்து போகிறார்கள், அவர்கள் கலக்கம் அடைகிறார்கள். அன்னைக்கு பாருங்களேன், உலகத்துல இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தடைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மதமாற்ற தடை சட்டங்களை ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்க கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் அவர்களுடைய ஞானத்திற்கு ஏற்றாற் போல என்னெல்லாம் காரியங்களை உள்ள புகுத்த முடியுமோ, என்னெல்லாம் தண்டனைகளை உள்ள கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் உள்ள கொண்டு வர்றதுக்கு எத்தனைக்கிறாங்க. ஆனா பெரிய பரிதாபம் என்னன்னா, இந்த தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்த மக்களை அவர்களாலே கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவங்க என்ன செய்யறாங்க? கொஞ்சம் திகைத்துதான் போகிறார்கள். நம்முடைய தேசத்திலையும் பாருங்க, வெளிநாட்டில இருந்து வருகிற பணத்தை எல்லாம் நிறுத்திட்டா இந்தியாவில் இருக்கிற ஊழியம் நின்றும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. நிறுத்தினாங்க, நிறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது நடக்கிற காரியம் என்ன? அப்படி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, சரி வெளிநாட்டு பணத்தெல்லாம் நிறுத்தியாச்சுப்பா, இனி தமிழ்நாட்டில இருந்து போற பணத்தெல்லாம் நிறுத்திடலாம். அப்போ அடுத்த வருஷத்துல ஆட்சி நம்ம பிடிச்சிட்டோம்னா அதெல்லாம் நிறுத்திடலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், தமிழ்நாட்டு பணத்தினாலையும் இந்தியா தேசத்தின் ஊழியத்தை நிறுத்த முடியாது. ஏன்னா பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரும் ஞானம் உள்ளவராய் விவேகம் உள்ளவராய் செயல்பட்டு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டு உயர்த்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டு அவருக்கு கிடைத்ததை போலவே அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்குமான ஒரு மேன்மையை கொடுக்கிற ஒரு பெரிய தேவ திட்டம் தேவ சபையின் வசமாய் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒருவனாலும் தடுக்க முடியாது, ஒருவனாலும் தடுக்க முடியாது. அவங்க நினைச்சுக்கலாம், நம்ம இதை செஞ்சுட்டா நின்றோம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றும் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஊர்ல இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க. அப்ப நான் நினைக்கிறேன், இந்த வசனம் ஒரு நாள் நம்முடைய தேசத்துல நிறைவேறும். அவரின் நிமித்தம் நம்முடைய தேசத்தின் பிரதமர்களும் தங்கள் வாய்களை மூடிக்கொள்வார்கள். காரணம், தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்தவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை போல மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் நாங்கள் கட்டமாட்டோம் என்றும் கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிப்பதை நாங்கள் கவனமாய் செய்வோம் என்றும் இந்த வசனத்தை தங்களுடைய மூல ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பயணிப்பார்களானால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நமக்கு அந்த புரிதல் தேவை, நமக்கு அந்த புரிதல் தேவை. இந்த வசனத்தை புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை புரிந்துகிட்ட பிறகு நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் விவேகமாய் செயல்படுத்தி தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதிலே தான் நாம் கவனமாய் இருக்க வேண்டுமே ஒழிய உலகத்தின் அடிப்படையிலே நான் வெற்றி அடைந்த மனிதனாக மாறி தேவனுடைய பார்வையிலே நான் தோல்வி அடைந்தவனாய் போய்விடாதபடிக்கு நாம் தேவனுடைய பார்வையிலே ஜெயமாய் காணப்படுவதற்கு இந்த உலகத்தின் பார்வையிலே நான் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய நாம் மகிமைப்பட வேண்டும் என்கிறதுல நாம் கவனமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். நான் சொல்றது புரியுதா? உலகத்தின் பார்வையில தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல, யாருடைய பார்வையில நம்ம ஜெயிக்கணும்? தேவனுடைய பார்வையில. ஏன்னா உலகத்தின் பார்வையில ஜெயிச்சுட்டு அவருடைய பார்வையில தோற்று போனா அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷத்துக்கு முன்னால
சொல்லப்பட்ட இந்த மேசியாவை குறித்த பாட்டுல 4வது பாட்டுல ஒரு பாட்டு தான் இது. இன்னும் 53வது அதிகாரம் முழுசு இருக்கு, 12 வசனம் இருக்கு. ஆனா இந்த 3 வசனத்திலேயே முத்தாய்ப்பாக தேவன் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர் எப்படி இருந்தார் என்றும் இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்துல இந்த உலகத்தில் இருந்த போது அவருடைய சரீரம் உருக்குலைந்ததை குறித்தும் அவருடைய சாயல் சிதைக்கப்பட்டதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்துல மீட்கப்பட்ட ஜனக்கூட்டம் இந்த தேசங்களை திகைக்க வைப்பார்கள் என்றும் அறியப்படாதவர்கள் அறியப்படாதவர்களுக்கு அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் நாம் என்ன செய்வோமா? சுவிசேஷத்தை திரும்பவும் சுத்தி கரெக்டா நடந்திருந்ததுதான் இருக்குது. இயேசு கிறிஸ்து ஞானமாய் செயல்பட்டதுனால அவர் எல்லா அதிகாரமும் உடையவராயிருந்தார். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்.